கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாள், மகன மகிழ்ச்சியின் நாள், இந்த மன மகிழ்ச்சியின் நாள் அன்றைக்கு எங்களை உம்முடைய ஆலயத்திலே கூடி வந்து உமக்கு முன்பு ஆயத்தமாகி காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற நல்ல சுகம், பலன், ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களை உம்முடைய வாக்கு தத்தங்கள் மூலியமாக எங்களுக்கு நிறைவான பலனை ஒவ்வொரு நாளும் நீர் ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு நீ தந்து வருகிற உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக எங்களை சிருஷ்டித்து இம்மட்டும் வழி நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர்த்தும்படியாக உமக்கு முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு உம்மை வணங்கி உம்மை ஆராதிக்க, உம்மை போற்ற, எங்களை தாழ்த்தும்படியாக கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்திற்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for the freedom to call upon your name and sing unto you and hear from you and worship you, Lord. கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும். வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, அவர்களுடைய ஆவியிலே ஒரு தொடுதலை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே, நாங்கள் ஏதோ ஆலயத்திற்கு வந்தோம் என்று அல்ல, சடங்காச்சாரமாக அல்ல, help us to receive your touch in our spirit, soul and body. ஆண்டவரே, ஒரு புத்துணர்வோடு கூட, ஒரு புது பலனோடு கூட நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரும். எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா விதமான சவால்கள், இருளை நீக்கும்படியான ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே விசேஷமாக எங்களுடைய திருப்பந்தியை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சரீரம், உம்முடைய இரத்தம் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறீர், அதை ஆசீர்வதித்து தாரும். அதிலே நாங்கள் பயபக்தியோடு கூட ஆண்டவருடைய கிருபையினாலே பங்கு பெற கர்த்தர் கிருபை தாரும். சபையார் எல்லாரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை, உம்முடைய தயவை நாங்கள், எங்கள் கண்கள் இன்றைக்கு காண எங்கள் கிருபை தாரும். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய அன்பான கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தி நாம் கர்த்தரை சந்தோஷமாக பாடல்களை பாடுவோம். நாமத்திற்கும் மிக மேலான நாம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் எங்கும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, 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 ஹோசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, 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 ஹோசன்னா, அல்லேலூயா,
இயேசுவின் நாமமே பாவத்தில் இருந்து ரட்சித்ததே, இயேசுவின் நாமமே நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே, கிறிஸ்தேசுவின் நாமமே நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே, கிறிஸ்தேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே, இயேசுவின் நாமமே சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே, இயேசுவின் நாமமே சத்ரு கோட்டைகளை தாகந்தெறிந்திட்டதே, கிறிஸ்தேசுவின் நாமமே சத்ரு கோட்டைகளை தாகந்தெறிந்திட்டதே, கிறிஸ்தேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே, இயேசுவின் நாமமே சரீர வியாதிகளை குணமாக்குதே, இயேசுவின் நாமமே தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே, கிறிஸ்தேசுவின் நாமமே தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே, இயேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே, இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இந்த உலகத்தில் நாட்டு தலைவர்கள் யாராக இருந்தாலும் பார்த்து பயப்படுறாங்க.
எந்த நாமமாக இருந்தாலும் சரி, நமக்கு இயேசுவின் நாமம் இருக்கிறது. எதை குறித்து நாம் பயப்பட அவசியம் இல்லை. ஏனென்றால் சத்துரு எந்த தீங்கை தேசத்திற்கோ உலகத்திற்கோ செய்ய நேபுகாத்நேசாரை போன்ற தலைவர்களை எழுப்பினாலும் ஆண்டவர் தான் கடைசியில் ஜெயிப்பார். வருகிற சட்டங்களோ இல்லையா, கர்த்தருடைய பிள்ளைக்கு வருகிற நெருக்கங்களோ எந்த பயங்களோ நம்மை ஒன்றும் பயப்படுத்த அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் சேவிக்கிற நாமம் இயேசுவின் நாமம். நமக்காக ரத்தம் சிந்தின நாமம் அந்த நாமம். தம்முடைய உயிரையே நமக்காக சிலுவையிலே கொடுத்த நாமம். ஆகவே வியாதியை குறித்தோ இருளை குறித்தோ எந்த நாமத்தை குறித்தோ பயப்பட அவசியமில்லை. இயேசுவின் நாமம் நமக்கு எல்லா காரியங்களையும் ஆச்சரியமாக நமக்கு தந்திருக்கிறது. தொடர்ந்து கர்த்தரை உயர்த்தி நாம் பாடல்களை பாடுவோம். ஆமென். தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான். ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான். ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். சொல்வதும் கேட்பதில்லை, சூழ்நிலைகள் எதுவும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே, இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். 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 காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும்
இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல தரையிலே நடப்பார்கள். அப்படி இல்லை வசனங்கள். செட்டைகளை விரித்து உயரத்திலே, ஏரோப்ளேனில் பறக்கிறது இல்லை, இது நம்ம வாழ்க்கையில் பறக்கிறது. ஆமென். நம்முடைய லைஃப்பில் நம்முடைய பிள்ளைகள், நம்ம பெரியவர்கள் எல்லாம் கர்த்தர் நம்ம எங்கே பறக்க வைக்க போகிறாரா? மேலோ கழுகை போல. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். பாடலாமா? மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே உயரே நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். பாடலாமா? மேலே உயரே, கேட்கவே இல்லையே? உயரே 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 நான் பறப்பேன், உயரே நான் பறப்பேன். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன்.
உயர்ந்து பறந்திடுவே. மேலே உயரே நான் பறப்பேன், நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். இயேசுவேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. இயேசுவேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை எனக்கு கிடைத்ததா, உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோடித்ததா, உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நம்ம என்ன பாடணும்? நான் எங்க பறப்பேன்? உயர. வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை உயர்த்துவார். இன்னும் ஒரு முசை பாடலாமா? அந்த ஸ்டான்சஸ் பாடலாம். ஆமென். மேலே உயரே நான் பறப்பேன். உயரே உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். கடைசியா மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். கண்களை மூடி ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாள் இன்றைக்கு. கர்த்தரை உயர்த்தும்படியாக, கர்த்தர் நம்முடைய பாரங்களை கர்த்தர் மேல் அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும், ஆண்டவர் நம் இருதயத்தில் இருக்கிற காரியங்கள், நெகட்டிவ் திங்ஸை கர்த்தர் எடுத்து, கர்த்தர் நமக்கு விசுவாசத்தையும் அவருடைய பலனையும் கொடுக்கும்படியாக இன்றைக்கு கர்த்தர் நம்மை இங்கு கொண்டு வந்திருக்கிறார். அவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஒரு சில நிமிஷங்கள் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். அவருடைய நாமம் யெகோவா என்னும் நாமம், அவருடைய நாமம் எல்ஷடா என்னும் நாமம். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அவருக்கு முன்பாக நாம் தாழ குனிந்து மனத்தாழ்மையோடு கூட, ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறேன். I have come to worship you Lord. கர்த்தாவே, இந்த நேரத்தில் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்க பாரங்கள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகளை கர்த்தருடைய பாதத்தில் வைங்க. இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிப்போம். லெட்ஸ் worship God. லெட்ஸ் put our concentration on Jesus. நம்முடைய கவனம் எல்லாம் கர்த்தர் மேல வைப்போம். நம்முடைய கண்கள் எல்லாம் கர்த்தர் மேல வைப்போம். ஒருவேளை கவலையோடு வந்திருக்கிறீங்களா, பயத்தோடு வந்திருக்கிறீங்களா, எல்லாத்தையும் ஒரு பக்கம் வைத்து விட்டு கர்த்தர் ஆராதிப்போம். Now is the time to praise and worship God. முழு உள்ளத்தோடு, முழு கவனத்தோடு கூட, இங்கும் அங்கும் நம்முடைய கவனம் சிதறாமல் ஆண்டவரை ஆராதிக்கும் நேரம். யாவே, நீர் என்றும் எங்களுடைய தேவன், தலைமுறை தலைமுறையாய் நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே,
இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, காப்பவர் நீர் அல்லவோ. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கும் போது நீர் எங்களுக்கு பலத்தை பெருக பண்ணுகிறீர். எங்களுடைய சரீரத்திலும் எங்களுடைய ஆவியிலும் எங்களுடைய ஆத்துமாவிலும் Lord, the strength of God increases when we praise you. எங்கள் தேவனை துதிக்கும் பொழுது எங்களுக்குள்ளாக இருக்கிற பயங்கள் எங்களை விட்டு நீங்கி போகிறது கர்த்தாவே. நாங்கள் யாரிடம் செல்வோம் ஆண்டவரே? நீரே எங்களுடைய தஞ்சம், எங்களுடைய தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுடைய தஞ்சமாயிருக்கிறீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நாம் எழும்பி நின்று நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உங்க வாயை திறந்து கர்த்தரை ஆராதிங்க. Just worship him, just praise the name of Jesus. இயேசுவை நாம் ஆராதிப்போம். கர்த்தாவே, இன்றைக்கு நான் ஆண்டவரே உம்முடைய பலத்திற்காக வந்திருக்கிறேன், உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக வந்திருக்கிறேன். உம்மை உயர்த்துகிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Praise you Jesus. Hallelujah. Lord, I come, bowing here, I find my rest. Without you, I fall apart. You're the one that guides my heart. Lord, I need you. Oh, I need you. Every hour I need you. My righteousness, oh God, how I need. எல்லாரும் பாடுமா? Lord, I need you. Lord, I need you. Oh, I need you. Every hour I need you. My one defense, my righteousness, oh God, how I need you. When sin runs deep, your grace is more. Where grace is found is where you are, and where you are, Lord, I am free. Holiness is Christ in me. Lord, I need you. Oh, I need you. Thank you, Jesus. Oh, my ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. Righteousness, oh God, how I need you. Teach my song to rise to you when temptation comes my way. When I cannot stand, I'll fall on you. Jesus, you're my hope and stay. So teach my song to rise to you when temptation comes my way. When I cannot stand, I'll fall on you. Jesus, you're my hope and stay. எல்லாரும் பாடுவோமா? Need you, Lord. Lord, I need you. Oh, I need you.
நல்லவராய் இருக்கிறீரே, நீர் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. God is so நீங்க உட்காரலாம், தயவுசெய்து உட்காரலாம். Please be seated. I am the Lord, your healer. I sent my word and healed your disease. I am the Lord, your healer. You are the God that healeth me. You are the Lord, my healer. You sent your word and healed my disease. You are the Lord, my healer. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 8, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். அந்த 8ஆம் அதிகாரத்திலே முதல் 11 வசனங்களிலே நம்முடைய செய்தி இன்றைக்கு அடங்கியிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 8 from verse 1 to verse 12. 12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆங்கில வேதம் இருந்தால் நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளலாம், தமிழ் வேதம் இருந்தால் நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளலாம். Jesus went unto the Mount of Olives, and early in the morning he came again into the temple, and all the people came unto him, and he sat down and taught them. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். And the scribes and the Pharisees brought unto him a woman taken in adultery. And when they had set her in the midst, they say unto him, Master, this woman was taken in adultery in the very act. அப்பொழுது விபசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவள்.
Now Moses in the law commanded us that such should be stoned. But what sayest thou? This they said, tempting him, that they might have to accuse him. But when Jesus stooped down and with his finger wrote on the ground, as though he heard them not. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டுமென்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். So when they continued asking him, he lifted up himself and said unto them, He that is without sin among you, let him first cast a stone at her. And again he stooped down and wrote on the ground. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவதாக கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். And they which heard it, being convicted by their own conscience, went out one by one, beginning at the eldest, even unto the last. And Jesus was left alone, and the women standing in the midst. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். When Jesus had lifted up himself and saw none but the woman, he said unto her, Woman, where are those thine accusers? Hath no man condemned thee? இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். She said, No man, Lord. And Jesus said unto her, Neither do I condemn thee. Go and sin no more. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். Then Jesus spake again unto him, saying, I am the light of the world. கர்த்தர் இந்த வேத பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த முதல் 11 வசனங்கள், ஃபர்ஸ்ட் 11 verses, இந்த முதல் 11 வசனங்களினுடைய பேக்ரவுண்ட், அதோடைய பின்புலத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நன்றாக அதை அறிந்து கொள்ளும்பொழுது இந்த காலை செய்தியை நீங்கள் நன்றாக புரிந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலையிலே, அதாவது அதிகாலையிலே தேவனுடைய ஆலயத்திற்கு போய் அங்கே உட்கார்ந்திருந்தார். Jesus went early morning to the temple from the Mount of Olives. அந்த இடத்துல அவர் உட்கார்ந்து he was teaching the people. ஜனங்களுக்கு அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த நாட்களிலே அதிகாலையிலே இயேசுவை அவருடைய வசனங்களை கேட்கும்படியாக அந்த சாலமோன் தேவாலயத்திற்கு அவர்கள் வந்தார்கள். அவர் அப்படியாக ஜனங்களுக்கு உபதேசித்து கொண்டிருக்கும் பொழுது the scribes and the Pharisees, வேத பாரகர்கள் பரிசேயர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு ஸ்திரீயை இழுத்து கொண்டு வந்து அவருக்கு முன்பாக நிற்க வைத்தார்கள். இயேசுவை பார்த்து சொன்னார்கள், இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டாள். We caught her red-handed right from the act of sin. இயேசு அவர்களை பார்த்து வேதம் சொல்கிறது, அவர் கீழே குனிந்து விரலினால் 2 முறை எழுதுகிறார். அவர் 2 முறை எழுதும்போது அவர்கள் அவரை சோதிக்கும்படியாக இந்த பாவத்தை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை அவர்கள் இயேசுவை சோதிக்கிறார்கள். ஏனென்றால் மோசே ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், நீர் என்ன சொல்கிறீர் என்பதை அவர்கள் இயேசு என்ன சொல்ல வேண்டும் என்று அங்கு நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து
கீழே எழுதிவிட்டு அவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் யாரில் ஒருவனுக்கு பாவம் இல்லையோ அவன் முதல் கல்லை அவள் மேல் எறிய கடவன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் கைகளில் இருக்கிற கல்களை கீழே போட்டுவிட்டு எல்லாரும் சிறியோரிலிருந்து பெரியோர் வரை அனைவரும் அங்கிருந்து அவர்கள் ஓடிவிட்டார்கள். இயேசு நிமிர்ந்து பார்த்து, எங்கே உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே என்று இயேசு கேட்கும் பொழுது அவள் சொன்னால், யாரும் இல்லை. அவர்கள் உன்னை குற்றம் சாட்டவில்லையா என்று இயேசு உணர்ந்து என்ன சொல்கிறார், நானும் உன்னை குற்றம் சாட்டுவதில்லை, இனியும் பாவம் செய்யாதே, சமாதானத்தோடு போ என்று இயேசு சொல்லுகிறார். இதுதான் இந்த 11 வசனங்களை நாம் வாசித்த பொழுது நமக்கு அதுக்கு பின்பாக இருக்கிற கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பகுதி, த பேக்ரவுண்ட் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். இந்த 11 வசனங்களிலிருந்து கர்த்தர் இந்த காலையிலே நமக்கு பயிற்று கொடுக்கும் ஒரு பாடம் என்றால், இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். ஜீசஸ் ஜஸ்டிஃபைஸ் அஸ். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு த ஜஸ்ட், த ஜஸ்டிஃபைடு அண்ட் த ஜஸ்டிஃபையர். மறுபடியும் சொல்லுகிறேன், த ஜஸ்ட், த ஜஸ்டிஃபைடு அண்ட் த ஜஸ்டிஃபையர். நீதிமான், நீதிமானாக மாற்றுகிறவர், நீதிமானாக்கப்படுகிறவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீதி உள்ளவராயிருக்கிறார், நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். நீதிமானாக்குற அந்த காரியம் அவர் நமக்கு செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஆனாலும் இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்கிறதுனாலே அவ்வப்போது நம்முடைய மனசாட்சி நமக்கு என்ன செய்கிறது என்றால், நாம் தப்பு செய்து விட்டோம் என்ற குற்ற மனசாட்சி அவ்வப்போது நமக்கு சத்துரு கொண்டு வந்து நம்மை குற்றப்படுத்துகிறான். இன்றைக்கு இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு நம்மை நீதிமானாக, நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார் என்ற நிச்சயத்தை அறிந்து இந்த காலையிலே இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாட் இஸ் திஸ் ஜஸ்டிஃபிகேஷன்? நீதிமானாக்கப்படுதல் என்றால் என்ன? ரட்சிப்பு என்பது நீதிமானாக்கப்படுதல் அல்ல, அது சற்று வேறு ஒரு காரியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுதல் என்பது நீங்களும் நானும் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை பாவத்தை மன்னித்து நம்மை ரட்சிக்கிறார். பட் வாட் இஸ் ஜஸ்டிஃபிகேஷன்? நீதிமானாக்கப்படுதல் என்றால் என்ன? அது கர்த்தருடைய செயல். தட் இஸ் தி ஆக்ட் ஆஃப் காட். நீங்களும் நானும் நம்மை நாமே நீதிமான்களாக மாற்றிக்கொள்ள முடியாது. நன்றாக இதை அறிந்து கொள்ள வேண்டும். Justification is the gracious act of God in declaring righteous the sinner who believes on Jesus Christ. அதை நான் மெதுவாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதிமானாக்கப்படுதல் என்றால் என்ன என்றால், ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசிக்கும் பொழுது, when a sinner believes in Christ, இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கிருபையினால் நீதிமான் என்று அவர் கட்டளையிட்டு அவர் பிரஸ்தாபப்படுத்துகிறார். He declares us that we are righteous. நாம் நீதிமான் என்று அவர் பறைசாற்றுகிறார். என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் நீதிமானாயிருக்கிறான். காரணம், என் மேல் விசுவாசம் வைக்கிறதுனாலே அவன் நீதிமானாக்கப்படுகிறான். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமானாக்கப்படுதல் என்றால் என்ன? நம்முடைய பாவங்களுக்கு பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஒன்றுமே இல்லை. He takes away all the guilt. குற்ற மனசாட்சியை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் முற்றிலுமாக எடுத்து போடுகிறார். இந்த நீதிமானாக்கப்படுதலை குறித்து ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி நான் இந்த செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஒரு பெரிய பணக்காரன் பாரிஸ், பிரான்ஸுக்கு ஒரு ஹாலிடேக்கு செல்கிறார். அந்த பிரான்ஸுக்கு, பாரிஸுக்கு ஹாலிடே செல்லும் பொழுது அந்த ஃபெரி போட்
பெரிய கப்பலிலே தன்னுடைய ரோல்ஸ் ராய்ஸ் காரை கொண்டு செல்கிறார் அங்கே சுற்றி பார்வதற்கு. ஹி டுக் ஹிஸ் ரோல்ஸ் ராய்ஸ் கார் டு பாரிஸ். அங்கே போய் இறங்கி அவனுடைய காரிலே அந்த பாரிஸ் நகரம் முழுவதும் சுற்றி பார்க்க என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது முதல் நாளிலே கார் ஸ்டார்ட் ஆகவில்லை. அது பழுது அடைந்து விட்டது. உடனடியாக ஹீ கால்டு டு லண்டன் மாநகரத்துக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஐ ஹாவ் அ ரோல்ஸ் ராய்ஸ், என்னால் ஓட்ட முடியவில்லை. அந்த கம்பெனி என்ன செய்தார்கள், உடனடியாக ஏரோப்ளேனில் ஒரு என்ஜினியரை அனுப்பி அந்த காரை சரி செய்தார்கள். சரி செய்துவிட்டு அந்த 15 நாட்கள் அவர் நன்றாக சுற்றி பார்த்து விட்டு மறுபடியும் லண்டனுக்கு வந்து விட்டார். வந்தவனை தான் மனதில் ஒரு பயம் வந்தது, எவ்வளோ பில் வரப்போகுது, இவங்க ஏரோப்ளேனில் ஒரு ஆள் அனுப்பி என் காரை சரி செய்து விட்டார்கள் என்று. காற்று பார்த்தார், ஒன்றும் பதில் வரவில்லை கம்பெனியிலிருந்து. உடனடியாக ஃபோன் செய்தார், இந்த மாதிரி ஆச்சு, உங்கள் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணுங்கள், நான் எவ்வளோ கட்ட வேண்டும். அவங்க சொன்னாங்க, உங்கள் கார் இதுதான் நம்பர், உங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் கார், இது பழுதடைந்த மாதிரியே ரெக்கார்டு எங்ககிட்ட இல்லை. உங்கள் கார் ரிப்பேர் ஆன மாதிரியே எங்கள்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இல்லை, நாங்கள் எப்போ ரிப்பேர் பண்ணோன்னு கேட்டாங்களாம். இதுதான் நீதிமானாக்கப்படுதல். நம்முடைய பழைய பேகேஜஸ், நம்முடைய பழைய பாவங்களுடைய ரிமெம்பரன்ஸை கர்த்தர் எடுத்து போட்டு விடுகிறார். அதுதான் நாம் நீதிமானாக்கப்படுதல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கதையை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளாதீர்கள், அதில் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது நம்மளாம் யார்? நீதிமான்களாம். கையை தூக்கி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அவர் 3 போஸ்டர்ஸை இங்கு பார்க்கிறோம். Look at his 3 important posture that Jesus had when he was in the temple. அந்த ஸ்திரியை கொண்டு வரும்பொழுது 2ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து கொண்டிருந்தார். 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அந்த ஸ்திரீ நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர் கீழே குனிந்தார். 3ஆவதாக 10ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை பார்த்தார். இந்த 3 காரியம்தான் நம்முடைய ஜஸ்டிஃபிகேஷனை நமக்கு இயேசு தருகிறார். நம்பர் 1, ஜீசஸ் வாஸ் சிட்டிங் பிஃபோர் ஹர். நம்பர் 2, ஜீசஸ் வாஸ் ஸ்டூப்பிங் பிலோ ஹர். 3ஆவதாக ஜீசஸ் ஸ்டுட் பிசைட் her. மறுபடியும் சொல்லுகிறேன், when the adulterous woman was there in the temple, Jesus sat before her. இயேசு அவளுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார். நம்பர் 2, Jesus stooped below her. அவளை விட கீழே அவர் குனிந்தார். 3ஆவதாக Jesus stood beside her. இயேசு அவளுடைய பக்கத்திலே நின்றார். இப்படிதான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிமானாக்கப்படுதலுடைய வாழ்க்கையை நமக்கு தருகிறார். இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட பாவங்களை நாம் செய்துவிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, ஆண்டவரே, எல்லாரும் என்னை குற்றம் சுமத்தி என்னை இந்த மாதிரி ஒரு கூண்டில் நிற்க வைத்திருக்கிறார்கள், என்னுடைய மனசாட்சி என்னை குத்துகிறது என்று நீங்கள் நிற்கும் பொழுது இயேசு உங்களுக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். 2ஆவதாக இயேசு கிறிஸ்து நம்மை விட தம்மை தாழ்த்தி அவர் குனிந்து நமக்காக எழுதுகிறார். 3ஆவதாக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பக்கத்தில் நின்று நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Let's go through these 3 verses and meditate and get the blessing of God, how we are justified. 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். You see the posture, அவருடைய ஸ்தானத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிறார். அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தினார்கள்.
ஜஸ்ட் இமேஜின், அதை கொஞ்சம் பிக்சர் பண்ணி பார்ப்போம். இயேசு ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறார், அநேகர் இருக்கிறாங்க, நிறைய பேர், ஸ்திரீகள், பெரியவர்கள் எல்லாரும் வந்து அங்கே உட்கார்ந்து இயேசு சொல்வதை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வேதத்தின் ரகசியங்களை இயேசு அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஜீசஸ் வாஸ் சிட்டிங் அண்ட் டாக்கிங் டு தெம், டீச்சிங் தெம் த டாக்ட்ரின்ஸ், உபதேசங்களை உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு கூட்டம் வருகிறது. நேரம் என்ன நேரம்? விடியற் காலை. தமிழ் வேதத்தில் இல்லை, இங்கிலீஷ் பைபிள் சொல்லுகிறது ஏர்லி இன் த மார்னிங், ஸ்டில் டார்க், இன்னும் இருளாக இருக்கிறது. இருட்டாக இருக்கிற நேரத்தில் ஒரு ஸ்திரீயை தரன்னு இழுத்து வந்து அங்கே நிறுத்தி இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த ஸ்திரீயை நாங்கள் கையும் மெய்யுமாக பிடித்து முன்பாக கொண்டு வந்திருக்கிறோம். நன்றாக கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவும் உட்கார்ந்திருக்கிறார், இன்னொரு பக்கத்தில் பரிசேயர், சதிசேயர், வேத பாரகர் அவங்க இருக்கிறார்கள். ரெண்டு கூட்டத்தார் அவளுக்கு முன்பாக இருக்கிறார்கள். ஒன்று த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இரண்டாவது த லா, நியாயப்பிரமாணமும் அவளுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் யாருக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் த ஸ்கிரைப்ஸ் அண்ட் த பாரசீஸ், வேத பாரகர், பரிசேயர்கள். இந்த பரிசேயர்கள் யார் என்றால் எல்லாத்தையும் சரியாக செய்கிறமான அவங்களுக்கு வேலையே அதை தான் பார்த்துட்ருப்பாங்க. இவங்க சரியாக செய்கிறாங்களா இல்லை சரியாக செய்யலையான்னு பார்க்குறது தான் இந்த பரிசேயருடைய வேலை. ஆமீன். நம்ம ஆஃபீஸில் நிறைய இடத்துல இருப்பாங்க இந்த மாதிரி. அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, நம்ம டைமுக்கு வருமா, நம்ம என்ன செய்கிறோம், அது பாசிட்டிவ் பார்க்க மாட்டாங்க. எதை பார்ப்பாங்க? நம்ம தப்புகளை பார்த்து கொண்டு இருப்பார்கள். பரிசேயர்கள் இயேசுவையும் எல்லாரையும் கரெக்டாக செய்கிறாங்களா, கரெக்டாக ஆலயத்துக்கு வராங்களா, இவங்க என்னன்னைக்கு வரல, எத்தனை மணிக்கு வராங்க, இதை தான் இவங்க பார்த்து கொண்டு இருப்பார்கள். They belong to the legalistic religious aspects of Jews. யூதர்களில் இருக்கிற சட்டங்கள், நியாயப்பிரமாணங்களை கை கொண்டவர்கள் இந்த பரிசேயர்கள். அவங்க கரெக்டாக எல்லாம் செஞ்சுருவாங்க, அதவே மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்போது கூட யாரை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா வேத பாரகர், ஸ்கிரைப்ஸ். இந்த வேத பாரகர் யார் என்றால் இவர்கள் வேத வசனங்களை they used to copy. ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் வேத எழுத்துக்கள் மறையக்கூடாது என்று, அன்றைக்கு பிரிண்டிங் இல்லை, அன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லை, ஆகவே அவர்கள் பேஜஸில் எழுதுவார்கள், வேதத்தை எழுதி கொண்டே. அவங்க பேர் தான் ஸ்கிரைப்ஸ். இவங்களை ஏன் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா இவங்க தான் கரெக்டாக மோசஸ் எங்கே சொன்னார்னு சொல்லுவாங்க. இந்த பெண்ணை கொண்டு வந்து விட்டார்கள், இயேசு முன்பாக கொண்டு வந்து நின்றுட்டு இவள் பாவம் செய்திருக்கிறாள், இவள் குற்றம் செய்திருக்கிறாள் என்று அவளை அக்யூஸ் பண்ணும்பொழுது இயேசு கேள்வி கேட்டால் இவங்களுக்கு யாரோ ஒருத்தர் அசிஸ்டண்ட் வேணும். அப்போது ஸ்கிரைப்ஸை சொன்னால் உடனே ஸ்கிரைப்ஸ் சொல்கிறாங்க, இப்படிப்பட்டவைகள் மோசையிலே எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா. அதுதானே நம்ம வட்டம் சொல்லுகிறது. மோசே என்ன சொன்னார்? 5ஆம் வசனம், இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில். இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறவங்க யார்? இந்த ஸ்கிரைப்ஸ், பாரசீஸ்க்கு. அப்போது இந்த ஸ்திரீக்கு முன்பாக இவர்கள் நின்று கொண்டு குற்றம் சொல்லுகிறார்கள். ஸோ she was sitting, she was before Jesus and the Pharisees. ரெண்டு கூட்டத்தார் அவளுக்கு முன்பாக இருக்கிறார்கள். இயேசு அங்கேயே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உட்கார்ந்து கொண்டு இவர்களை பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இதில் இருக்கிற நீதிமானாக்கப்படுதலினுடைய சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்றைக்கெல்லாம் நாம் தப்பு செய்கிறோமோ, குற்றம் செய்கிறோமோ, நாம் இயேசுவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, இன்றைக்கு இயேசு பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இன்றைக்கி இயேசு எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு பிதா கொடுத்திருக்கிற ஒரு இடம் என்னவென்றால் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃபாதர். பிதாவினுடைய வலது பார்சத்தில் இயேசு உட்கார்ந்து கொண்டு நமக்காக, நம்மை நீதிமானாக்கும்படியாக நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். முதலாவதாக அன்றைக்கு இயேசு உட்கார்ந்தது போல இன்றைக்கும் இயேசு உட்கார்ந்து கொண்டு உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் இந்த உலகத்தால் பாதிக்கப்படாதபடிக்கு அவர் நமக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். He is sitting today so that we will not be affected by the law.
இந்த நியாயப்பிரமாணத்தினால் நாம் பாதிக்கப்படாதபடி அவர் கிருபையால் நமக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வேறு விதத்தில் நான் இதை விளக்கி சொன்னால், இன்னைக்கு அநேகர் என்ன சொல்வார்கள், காலையில் எழுந்துச்சு நீங்கள் பைபிள் படிச்சிங்களா, படிக்கலையா, அவ்வளோதான் இன்னைக்கு சொல்கிறாங்களா இல்லையா, ஜோம் இல்லையா, அதனால தான் இது நடந்தது. இதெல்லாம் நியாயப்பிரமாணங்கள், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு பக்கத்திலே வேத வசனங்களுக்கு உட்பட்டு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றன. இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, இதை சரி நான் கர்த்தர் தண்டிச்சிருவார். அது உண்மை என்றால் நான் வேறு விதத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனத்திலே சத்தியங்களை எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி பின்பற்றாதவன் எவனோ இந்த வசனமே அவனை நியாயம் தீர்க்கும். எதை ஒரு மனுஷன் விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதுதான் வசனம். இதற்கு கர்த்தர் எதுவும் செய்ய தேவையில்லை, அவர் எழுதி வைத்து விட்டார். அப்போது ஒரு மனிதன் பாவம் செய்தால், விபச்சாரம் பாவம் செய்தால், அவளுக்கு உடனே எழுதப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணம் என்ன, கல்லை எடுத்து கொல்லப்பட வேண்டும். நீங்கள் வீட்டுக்கு சென்று லெவிட்டிகஸ், லேவியராகமம் 25-26 அதிகாரத்தில் வாசித்தால், பாவம் செய்தவனும் பாவம் செய்ய தூண்டினவனும் இருவரும் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அதுதான் மோசேயுடைய நியாயப்பிரமாணம். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே சரீரத்தினாலே பாவம் செய்வது விபச்சாரம். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே என்ன சொன்னார், மனதிலே நீ தவறாக நினைத்தாலே நீ விபச்சாரம் செய்தாய். மத்தேயு 5 அதிகாரத்திலே வாசித்தால், அப்போது இப்படிப்பட்ட தப்புகளையும் எரர்ஸையும் நாம் செய்துவிட்டு அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உடனடியாக நமக்கு என்ன வரணும்னா, வசனத்தின்படியாக தண்டனை வரணும். அப்பப்போ நமக்கு பனிஷ்மெண்ட் வரணும். ஏனென்றால் நாம் தெரிந்து செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம். ஆனால் இன்றைக்கும் உயிரோடு கூட மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவர் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார், ஆண்டவரே அவங்கள தண்டிக்காதீங்க, அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, அவங்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன், அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு அவள் அந்த ஸ்திரீயை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ ஜஸ்டிஃபிகேஷன், நாம் நீதிமானாக்கப்படுதலுடைய முதல் ஸ்டெப் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு அந்த ஸ்திரீயை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு பக்கம் நியாயப்பிரமாணம், அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணினாலாம் உடனே எல்லாரும் கல்லடித்து அங்கேயே அவள் செத்திருப்பாள். ஆனால் இயேசு அந்த நியாயப்பிரமாணத்தை மீறி உட்கார்ந்து அவளுக்கு கிருபையை கொடுத்தார். ஆமென். பாருங்க, ரெண்டாவது அவர் என்ன செய்கிறார்னு பாருங்க. 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verse 6. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். 8ஆம் வசனம். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே அவர் எழுதினார். கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தார். இயேசு அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர்களெல்லாம் கல்லை அவனை அடிக்கும்படியாக வரும்பொழுது அப்பொழுது என்ன யோசித்து தெரிந்து கொண்டார்கள், இவங்க இந்த பெண்ணை மட்டும் குற்றம் சொல்லவில்லை, என்னையும் குற்றம் சொல்ல வந்திருக்கிறார்கள். இயேசு இதில் என்ன சொல்லுகிறார்? வாட் டஸ் ஜீசஸ் டெல்? அவர் வாயிலிருந்து என்ன வருகிறது? இவன் பாவம் செய்து விட்டால் மோசே எப்படி சொல்லியிருக்கிறாள், இயேசு என்ன சொல்லுவார்? இல்லை நீங்கள் கல்லடிக்காதீங்கன்னா என்ன சொல்லிவிடுவாங்க? இயேசு மோசையை மறுதலிக்கிறார் என்று சொல்லிவிடுவார்கள். இயேசு வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அந்த நேரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தவர் குனிந்து தரையிலே எழுதினார். என்ன எழுதினார் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, அது எழுதப்படவில்லை. அவர் தரையிலே எதை எழுதினார் என்று தெரியவில்லை. இவர்கள் வாசிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தாம் குனிந்து எழுதினார். பரலோகத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தம் உயிரை கொடுக்கும்படியாக he bent himself, he stooped down and came to the cross. சிலுவைக்கு நமக்காக தம்மை பணயம் வைத்து அவர் குனிந்து இந்த உலகத்திற்குள்ளாக வந்தார். உங்களுக்கும் கீழாக அவர் சென்றார்.
நாம் தான் தப்பிதங்களை செய்தோம், ஆனாலும் நம்மை மன்னிக்கும்படியாக, நம்மை நீதிமானாக்கும்படியாக he stooped himself below us. அந்த பாவத்திற்கு தண்டனை நாம் தான் அனுபவிக்க வேண்டும், ஆனாலும் அவர் நமக்கு மேலாக அவர் தம்மை தாழ்த்தினார். அன்றைக்கு பாருங்கள், தாம் குனிந்தார். ஜீசஸ் stooped himself. கொஞ்ச நேரம் அந்த ஸ்திரீயை குற்றம் சொன்னாங்க, அப்படியே குற்றம் யார் மேலே திரும்பினது? இயேசு மேலே திரும்பினது. நீர் என்ன சொல்லுகிறீர்? அவரை விடுற மாதிரி இல்லை. அவர்கள் மறுபடியுமாக இயேசுவை அவர்கள் குத்தி கொண்டே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து குனிந்தார், அவர் தாழ்த்தினார். இந்த சந்தர்ப்பம் நமக்கு எப்படி ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது? குற்றம் செய்து பாவத்தை செய்து அவளுக்கு முன்பாக நிற்கும் பொழுது உட்கார்ந்து கொண்டு நம்மேல் நேசம் வைக்கிற இயேசு என்ன செய்கிறார் என்றால், அவர் நமக்காக தம்மை தாழ்த்தினார். He humbled himself. தம்மை தாழ்த்தி நமக்காக அவர் தரையிலே நமக்காக ஒரு காரியத்தை, வாக்குத்தத்தத்தை நமக்காக எழுதினார். மூன்றாவதாக என்ன செய்கிறார்? 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். உட்கார்ந்திருந்தார். Jesus was sitting there. Jesus stooped himself. Now Jesus is getting up. அவர் எழும்புகிறார், அவர் நிமிர்ந்து நிற்கிறார். சிலுவைக்கு வந்தார், மேலே உட்கார்ந்திருந்தார், சிலுவைக்கு வந்தார், மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். அவர் நிமிர்ந்து நிற்கிறார். இயேசு நிமிர்ந்து நின்று அவளை பார்த்து, ஸ்திரீயே, எங்கு போனார்கள்? அதற்கு முன்பாக தான் இயேசு சொன்னார், உங்களில் எவனில் பாவம் இல்லையோ அவன் முதல் கல்லை எடுத்து அவள் மேல் எரிய கடவன். அதை கொஞ்சம் பிக்சர் பண்ணி பாருங்க. இந்த ஸ்திரீயை எங்கிருந்து பிடித்து கொண்டு வருகிறார்கள்? விபச்சாரத்தில் இல்லை, விபச்சாரத்திலே கையும், இப்போ கையும் மையுமாக இவரை பிடிச்சாங்கன்னா விபச்சாரம் செஞ்சவன் அந்த குரூப்பில் இருக்கிறான். அவன் விபச்சாரம் செஞ்சான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒருத்தன் இருக்கணும் இல்லையா? அவனும் இருக்கிறான், ஆனால் அவன் பாவம் செய்யவில்லை, இவள் தான் பாவம் செய்தாள். அப்படி தான் அவங்களுடைய இது இல்லையா? அப்போ இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறார், உங்களில் யாரிடத்துல பாவம் இல்லையோ முதல் கல்களை எடுத்து நீங்கள் எரிய கடவன். அப்படி என்றால் அதுக்கு குவாலிஃபிகேஷன் இயேசு ஒருவர் தான். அவர் ஒருவர் தான் பாவம் செய்யாதவர். அவர் நினைச்சாதான் ஒரு கல் எடுத்து அடிக்க முடியும். அவர் ஒரு பாவம் இல்லாமல் இருந்தார். அவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளில் இருக்கிற கற்களை கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து அவர்கள் ஓடிவிட்டார்கள். 11ஆம் வசனம், இல்லை ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம். ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு நம்மை நீதிமான்களாக மாற்ற விரும்புகிறார். இயேசு உட்கார்ந்திருந்தார், இயேசு குனிந்தார், இயேசு அவளுடைய பக்கத்திலே நிமிர்ந்து நின்றார். என்ன சொன்னார் அன்றைக்கு? நீ போ, இனி இனி பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? இயேசு என்ன சொன்னார்? நீ போ. அவங்க உன்னை குற்றம் சாட்டும்படியாக வந்தார்கள். they came to condemn you. உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக வந்தார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, பாவம் செய்யாதே. அப்போ அந்த ஸ்திரீ அங்கிருந்து போய்விட்டால் நாம் என்ன நினைக்கிறோம்? அவளுக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ தப்புலாம் செய்துவிட்டு, இப்படிப்பட்ட பெரிய பாவத்தை செய்துவிட்டு இயேசு முன்னால் வந்துட்டா ஜீசஸ் கிவ்ஸ் லைசன்ஸ் டு சின். அப்படி அல்ல. அப்போது இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான்களாக்கி நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். சீக்கிரமாக அதை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். அப்போது இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்றால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், Romans chapter 5, முதல்
5 வசனங்களை நீங்கள் தயவு செய்து வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ரோமன்ஸ் சாப்டர் 5 நான் வாசிக்கிறேன். நீங்கள் வேதம் இருந்தால் நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், நாம் எப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசத்தின்படியாக. Through faith we are justified. விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் 3 ஆசீர்வாதம் அங்கே பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். we receive peace. அவரோடு கூட சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். எப்படி? அவர் மூலமாக விசுவாசத்தினாலே நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால். இந்த ஸ்திரீ இயேசு விட்டு போனா பாருங்க. இந்த ஸ்திரீக்கு அவர் நீதிமானாக மாற்றி அனுப்பினார். இந்த ஸ்திரீக்கு முதலாக வந்த ஆசீர்வாதம் தேவனோடு சமாதானம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு தேவனோடு சமாதானம் இருக்கிறதா? ஆண்டவரா, நான் வரல, சர்ச்சுக்கா நான் வரல, அங்கே வந்தால் பாவம் செஞ்சேன்னு சொல்லணும், நான் ஒழுங்காக இருக்கணும். ஐயோ, நான் ஏன் நிறைய பேர் சபைக்கு வரமாட்டுறாங்களா? ஆண்டவரோட சமாதானம் இல்லை, அவரோட சண்டைன்னு கிடையாது. வந்தால் பிரச்சனை, வந்தால் எதையாவது சொல்லிடுவாங்க, அங்கே வந்தால் ஒழுங்காக இருக்கணும். தேவனோடு நீதிமானாக்கப்பட்டவர்கள் தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறார்கள். 2வது வசனம் பாருங்கள். செகண்ட் பிளெஸிங். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து. ஆக்சஸ் டு காட். முதலாவதாக சமாதானம், 2வது அவரோடு தொடர்பு. அவருடைய கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். ஆமென். இங்கிருந்து கர்த்தருக்கு டயல் பண்ணால் உடனே கால் கிடைக்கும். அதுதான் ஆக்சஸ் டு காட். இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் கேட்குறாரான்னு தெரியல, ஜெபமே வேண்டாம். அப்படி அல்ல. எத்தனை பேருக்கு நம்ம ஃபோன் பண்ணால் ஆல்வேஸ் எங்கேஜ், ஸ்விட்ச்ட் ஆஃப், ஏரோப்ளேன் மோட், என்னென்னமோ வருது இல்லையா? நாம் நீதிமானாக்கப்படும் பொழுது முதலாவதாக சமாதானம், 2வதாக அவரோடு கூட பிரவேசிக்கும் ஒரு ஸ்லாக்கியத்தை தருவார். ஆக்சஸ் டு காட். ஜெபிக்கும் போது அவர்ல கனெக்ஷன் கிடைக்கும். 3வது பாருங்க, 3வது வசனம். அது மாத்திரமல்ல, சமாதானம், ஆக்சஸ் டு காட், பீஸ் அண்ட் ஆக்சஸ். 3வது பாருங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குவதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். நினைக்கிறேன், என்னை பற்றி எழுதணும் அப்படி இருக்கும். உபத்திரவங்களிலும் புலம்பி புலம்பி அழுகிறேன். என்ன எழுதப்பட்டிருக்குது வசனம்? உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். நம்ம பொதுவாக எதை பற்றி மேன்மை பாராட்டுவோம்? கர்த்தர் என்னை உயர்த்தினார், கர்த்தர் எனக்கு ஹை மார்க் கொடுத்தார். இந்த ஃபெயில் ஆனவங்களாம் சாட்சி சொல்கிறது இல்லையே. கஷ்டத்தின் வழியாக போகிறோம், நஷ்டத்தின் வழியாக போகிறோம். பவுல் என்ன சொல்லுகிறார்? நீதிமானாக்கப்பட்டவர்கள், விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவர்களுக்கு முதல் ஆசீர்வாதம் சமாதானம், 2வது ஆசீர்வாதம் அவரோடு கூட பிரவேசிக்கும் ஒரு ஸ்லாக்கியம், 3வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உபத்திரவங்கள் வரும்பொழுது அதை குறித்து மேன்மை பாராட்டுதல். அது எப்படி? tribulation worketh patience. அதான் இருக்கு. I glory in tribulations. உபத்திரவத்திலே நான் மேன்மை பாராட்டுகிறேன். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் உபத்திரம் வருகிறது. நான் 2 நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன். tribulation comes to the evil, tribulation comes to the good. கவனிக்கிறீங்களா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? முக்கியமான காரியம். நமக்கு மைண்டில் இருக்கிற ஒரு காரியம் என்னென்னா, வேத வசனத்தை சரியாக தெரியாதவர்களுக்கு கர்த்தரை ஒழுங்காக தேடினா உபத்திரம் வராது. இது நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்கே உபத்திரம் வந்துடுச்சா, ஏன் வரக்கூடாதா? அப்போ ஆண்டவரை நேசிப்பவர்களுக்கும் என்ன வரும்? ஆண்டவரை நேசிக்காதவர்களுக்கும் உபத்திரம் வரும். ஆனால் கர்த்தரை அறிந்தவர்கள் உபத்திரத்தில் இருக்கும்பொழுது அந்த உபத்திரம் அவர்களை கேரக்டரில் கட்டி எழுப்பும். கர்த்தரை அறியாதவர்களுக்கு உபத்திரவத்திலே புலம்பி விசுவாசத்தை இழந்து போவார்கள்.
மறுபடியுமாக சொல்லுகிறேன், ஆண்டவரை நம்புகிறவர்கள், நீதிமானாக்கப்படுகிறவர்கள் உபத்திரவத்திலே விசுவாசத்திலே கட்டப்படுவார்கள். ஆனால் கர்த்தரை அறியாதவர்கள் உபத்திரவத்திலே மடிந்து போவார்கள். வேறு விதத்தில் சொன்னால், people who believe in Jesus, tribulation will build their character. அவங்களுடைய வாழ்க்கையை உபத்திரவம் கட்டி எழுப்பும். இயேசுவின் மேல் விசுவாசம் இல்லை, நீதிமானாக இல்லாதவர்களுக்கு உபத்திரவத்திலே அவர்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். உபத்திரவம் அவர்களுக்கு மிகவும் கசப்பாக இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ட்ரிபுலேஷன், உபத்திரவம், ஆங்கிலத்தில் ட்ரிபுலேஷன் என்ற வேர்ட், அதனுடைய கிரேக்க பதத்தை நான் வாசித்தேன். அந்த கிரேக்க பதத்தில் ட்ரிபுலம், TRIBULUM, ட்ரிபுலம் என்ற வார்த்தைக்கு நான் வாசித்தேன், a huge piece of wood driven by oxen. ஒரு பெரிய மரத்தை எருதுகள் சுமந்து இழுத்து கொண்டு போவது தான் ட்ரிபுலம். ட்ரிபுலம், உபத்திரம் என்ற கிரேக்க பதத்துக்கு அர்த்தம் இந்த வசனத்தில் பெரிய லாக் ஆஃப் ஃபுட்டை ஒரு எருது கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு போகிறதாம். அது போய் உழும்பொழுது தான் அங்கே அறுவடை உண்டாகும். அப்போது ட்ரிபுலேஷன் என்றால் என்ன? வாழ்க்கையிலே நாம் கஷ்டப்பட்டு சில காரியங்களை இழுத்து கொண்டு போகும்பொழுது நமக்கு நன்றாக தெரியும், இந்த உபத்திரவம் என் வாழ்க்கையிலே பொறுமையை கொடுக்கும். அந்த 2 எருதுகள் அந்த உட்டை இழுத்துட்டு போகுது பாருங்க, அது அவரை பார்த்து சொல்லுறதாங்க, ஓனரை பார்த்து, ஆளை விட்டுருப்பா, என்னால் இழுக்க முடியாது, எனக்கு பொறுமை கிடையாது. சில பேர் பாருங்கள், சின்ன பின்னு குத்தின உடனே வானத்துக்கு பூமியும் குதிப்பாங்க. சின்ன பின்னு குத்தி இருக்கும். நிறைய பேர் கையெல்லாம் உடஞ்சி சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேருக்கு சின்ன ஸ்மால் திங்ஸ் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் போட்டு உலகத்துக்கே தெரிய வச்சுருவாங்க. அப்புறம் எல்லாரும் ஜோம் பண்ணணும், அவங்களுக்கு தான் ஜோம் பண்ணணும். எல்லாரும் அவங்களோட சிக்கானவங்களாம் அவங்களுக்காக ஜோம் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க, உபத்திரவம் நமக்கு வரும்பொழுது அது நமக்கு எதை கொடுக்குமா? பேஷன்ஸ். எத்தனை பேர் கோவப்படுறீங்க? இங்கே சட்டுன்னு சில பேர் கோவம் வரும். உபத்திரம் வரும்பொழுது உபத்திரவம் நமக்கு எதை கொடுக்குமா? பொறுமை. உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் நமக்கு தருகிறதாம். இதுதான் அந்த ஃபைனல் பிளெஸ்ஸிங் ஆஃப் பீயிங் ஜஸ்டிஃபைட். இந்த ஸ்திரியை இயேசு சொல்லி அனுப்புகிறார் இல்லையா, பாவம் செய்யாதே, நீ போ, பாவம் செய்யாதே என்றால் என்ன அர்த்தம்? உனக்கு சமாதானம், ஆண்டவரோடுக்குள்ள ஒரு தொடர்பு, கடைசியாக உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுதல். ஆமென். அடுத்த தடவை நம்ம ஏஞ்சி சாட்சி சொல்லணும்னா, நான் பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்றேன், நான் உபத்திரவப்பட்டேன், இந்த பாடத்தை என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன். அந்த சாட்சி சொன்னது நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் வீட்டில் மகிமையே வந்து இறங்கிடும். அதுதான் சாட்சி. கர்த்தரனை உயர்த்தினார், பாஸ் பண்ண, இங்கே பண்ண, அதை பண்ண, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் நடக்குது இல்லையா? எல்லாருக்கும் நடக்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக அனுதினமும் வாழ வேண்டும். we have to become like Jesus Christ day by day. நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்கிற செய்தி என்னவென்றால், நீங்கள் நீதிமானாக்கப்பட்டவர்கள். you are justified. உபத்திரவம் நமக்கு இருக்கிறதா? இன்னைக்கு கஷ்டம் இருக்கிறதா? ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்கீங்களா? மேன்மை பாராட்டுங்கள், மேன்மை பாராட்டுங்கள், பொறுமையாக இருங்கள். பி பேஷண்ட். உபத்திரவம் நமக்கு பொறுமையை தரும். இயேசு அன்றைக்கு பாவமுள்ள விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்த வைத்திருக்கும் பொழுது இயேசு உட்கார்ந்திருந்தார். இயேசு குனிந்தார் அந்த பெண்ணிற்காக, அந்த ஸ்திரீக்காக இயேசு நின்றார். சகோதரனே, சகோதரியே, உங்கள் பக்கத்தில் இயேசு இன்றைக்கு நிற்கிறார். உங்களை நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்களா? உங்கள் மேலே நிறைய பேர் பாரத்தை வைக்கிறாங்களா? நிறைய பேர் கல்லை வைத்துக்கொண்டு உங்களை கல்லெறிய அவள் நின்று கொண்டு இருக்கும் பொழுது இயேசு நமக்கு பக்கத்தில் இருக்கிறார். நம்மை நியாயப்பிரமாணம் நம்மை நியாயம் தீர்க்கும் பொழுது இயேசுடைய கிருபை நமக்காக இருக்கிறது. எழும்பி நின்று நாம் ஜெபம் பண்ணலாமா?
கர்த்தாவே, இன்றைக்கு எங்களை நீதிமானாக மாற்றும். வீட்டுக்கு நாங்கள் செல்லும் பொழுது மேக் அஸ் ஜஸ்ட் பர்சன்ஸ். எங்களுக்கு சமாதானத்தை தாங்க, எங்களுக்கு ஆக்சஸை தாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட உபத்திரவங்களிலே இன்னும் எங்களுடைய கேரக்டர், எங்களுடைய குணங்கள் பளிச்சென்று பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வசனம் ஒவ்வொருத்தருக்குள்ளாக கர்த்தாவே கடந்து செல்லட்டும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக, இயேசுவே, கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Lord, in the midst of all the success and failures that I have, வெற்றிகள், தோல்விகள், உபத்திரவங்கள், பல காரியங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் நீதிமான் என்று நீர் சொல்லுகிறீர். என்னை நீதிமானாக நீர் மாற்றுகிறீர். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், வெற்றி சிறந்த இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். நீர் ஒன்றிலும் தோல்வி உறவில்லை. உம்முடைய குணங்கள், உம்முடைய பொறுமை, உம்முடைய அன்பு, உம்முடைய ஜீவன், உம்முடைய மன்னிக்கிற சுவாபம், அது எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில வரட்டும் கர்த்தாவே. இன்றைக்கு நாங்கள் குற்றவாளிகள் அல்ல, நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்காக நீர் நிமிர்ந்து நிற்கிறீர் கர்த்தாவே. விசுவாசத்தினால் இன்றைக்கு நாங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். We have been made righteous by the faith that we have in Christ Jesus. You are sitting before us. You are stooping below us. இன்றைக்கு நீர் எங்களுக்காக you are standing beside us. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்காக நீர் எழும்பி நில்லும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தப்பு செஞ்சிட்டோம், இதை பண்ணிட்டோம் என்று நாங்கள் மனசாட்சி எங்களை குத்து எங்களை சோதிக்காமல், கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஜெயாளிகள் என்று நாங்கள் கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கை வாழ கிருபை தாரும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பேர் பேராக ஆசீர்வதியும், சிறு பிள்ளைகள் பெரியவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இன்றைக்கும் நீர் எங்களுக்கு உம்முடைய பந்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தில் ஒருவேளை உம்முடைய பிள்ளைகள் பரீட்சைகள் எழுதலாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதலாம் கர்த்தாவே. அது கல்லூரியாக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம். அவனுடைய பரீட்சைகளை கர்த்தர் ஞானத்தால் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் சுகத்தோடும் பலத்தோடும் அவங்க இல்லங்களுக்கு செல்ல கிருபை தாரும். இந்த வாரம் முழுவதும் அவங்க செய்கிற வேலைகள், அவங்களுடைய பிரயாணங்கள், அவங்களுடைய எல்லா விதமான எண்டவசியம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உயரே உயரே நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், நான் பறப்பேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.